ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆயிரந்தேன் சொல்லுங்க, என் நிலைமை தண்ணியிலயும் இல்லாம தரையிலயும் இல்லாம ரெண்டும் கட்ட பொழப்பா பொம்பளைக பொழப்ப அந்த ஆண்டவன் எழுதி போட்டானே. அந்த விஷயத்துல மட்டும் சாமி மேல எனக்கு கோவந்தே. உண்மைதான் ஆனந்தி. அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு எல்லாரையும் பிரிஞ்சு இன்னொரு குடும்பத்துக்குள்ள வந்து அங்க இருக்கிறவங்கள எல்லாம் நம்ம குடும்பமா ஏத்துக்கிட்டு வாழ்ற கஷ்டம் எல்லாம் ஆம்பளைங்களுக்கு இல்ல. எனக்கு எங்க ஊரு சவரக்கோட்டைனா உசுறு. ஊர்ல வாய்க்கே வரப்புல சுத்திக்கிட்டு இருக்கிற மரஞ்செடிக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டே திரிவேன். சின்ன பிள்ளையில இருந்து ஓடி ஆடி பாடி தெரிஞ்ச ஊர்ல அது. என் ஊரை விட்டு நானா வெளியே வருவேன்னு நினைச்சே பாக்கல. ஆனா பரவாயில்ல ஆனந்தி, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு கிராமத்தை விட்டுட்டு இங்க தன்னந்தனியா வந்து தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் என்ன கிராமத்துல இருந்தானே வந்தீங்க? இவ்ளோ பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஏன் இப்படி சிரிக்கிறிய? எந்த ஊர் உங்களுக்கு? தோ இங்க பக்கத்து ஊர் தான். கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் இந்த ஊர் திருவிழாவை பார்க்க நாங்க எல்லாரும் ஒன்னா குடும்பத்தோட வருவோம். சுந்தரவள்ளி அம்மாவோட ஊர் தான் எங்க ஊரு. என்ன சொல்றிய? பக்கத்து ஊரா? இவ்ளோ தூரம் வந்துட்டு அம்மா அப்பாவை போய் பார்க்கணும்னு தோணலையா? போய் பார்க்க யாரு இருக்கா ஆனந்தி? அப்பா பாட்டி தங்கச்சிங்கன்னு எல்லாருமே அங்க சென்னையில தான் இருக்காங்க. அப்போ உங்க குடும்பமும் சென்னையில தான் இருக்காங்களா? பாத்தியலா, இப்படிதான் அப்பவும் சிரிச்சிய. ஏன் நான் ஏதாவது தப்பா கேட்டுப்பட்டனா? சச்ச, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊர்ல சுந்தரவள்ளி மேடத்தோட குடும்பத்துக்கு சொந்தமான தோப்பு துறவெல்லாம் பாத்துக்கிட்டு நாங்க அங்கதான் இருந்தோம். சுந்தரவள்ளி அம்மா ஒரு தடவை ஊருக்கு வந்தப்போ எல்லா வேலையும் நான் நல்லா செய்யறேன்னு சொல்லி சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. பரவாயில்லையே நந்தினி, சுந்தரவள்ளி அம்மான நந்தினிக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. ஆனா அவங்க மட்டும் ஏன் உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க? ஆமா ஆனந்தி, சுந்தரவள்ளி அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். சூர்யா சார் என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும். ஏன் அவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டியலா? காதல் கல்யாணமா? ஆனா சூர்யா சாரு காதல்ல தோத்து போட்டேன்லே சொல்லிட்டு இருந்தாரு. காதல் கல்யாணம் தான், ஆனா அவரு காதலிச்சது வேற ஒரு பொண்ணு. கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்ன? என்ன சொல்றிய? சூர்யா சார் ஒரு பொண்ணு ரொம்ப நேசிச்சாரு. ஆனா அது சுந்தரவள்ளி அம்மாக்கு பிடிக்கல. அதனால அடப்பாவமே, இதுக்கெல்லாமா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவாங்க? நான் கூட சூர்யா சாரா என்னமோ நினைச்சேன். ஏன் இப்படி செஞ்சாரு? இல்ல ஆனந்தி, அப்படி இல்ல. சூர்யா சார் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் தான்.